அனைவருக்கும் வணக்கம். கதைப்போமா வித் மணி. நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வரவங்க இருந்தீங்கன்னாக்கா மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க இன்றைய பதிவுகள் போகலாம். டிவிகே உடைய மாநில தலைவர் விஜய் அவர்கள் வந்து காஞ்சிபுரத்துல மக்களை வந்து சந்தித்திருக்காரு. எப்படி சந்திச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு QR கோடு கொடுத்துருக்காங்க. அந்த QR கோடு வச்சிருக்கவங்களோட அடிப்படையில தான் ஒரு 2000 பேரை அலோவ் பண்ணி அவர் சந்திச்சிருக்காரு. இது ஒரு ஆர்கனைஸ்டு மீட்டிங்கா இருந்திருக்கு. அதாவது லேடிஸ் தனியா ஜென்ட்ஸ் தனியான்ற மாதிரி ஸ்பிளிட் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாருமே ஒரு அதாவது இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் டிவிக்கு ஏகப்பட்ட மாற்றம்ன்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அது ஒரு டிசிப்ளினா அவங்க கொண்டு போயிருக்காங்க. அதுக்கு பாதுகாப்புக்கு சில நபர்களுக்கு வந்து யூனிஃபார்ம்லாம் கொடுத்து கேப்லாம் கொடுத்து இவங்கலாம் பாதுகாப்பாளர்கள்ட்டு கட்டம் 1 கட்டம் 2ன்ற மாதிரிலாம் வச்சிருக்காங்க. யார் QR கோடு வச்சிருக்காங்களோ அவங்கள மட்டும் தான் அலோவ் பண்ணாங்க. அதுல ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்கா விஜய் பேசிய பேச்சு இன்று பெரிதும் பேசும் பொருளா இருக்கு. அதுல அவங்க தேர்தல் வாக்குறுதிகள்ன்ற மாதிரி சில வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அனைவருக்கும் வீடு, வீட்டுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கார் வச்சிருக்கணுன்ற அளவுக்கு நாங்க பொருளாதாரத்தை உயர்த்தி கொடுப்போம், அரசால முடிஞ்ச அளவு பண்ணி கொடுப்போம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கண்டிப்பா வீட்டுல ஒரு படிச்ச பட்டதாரி இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க. இது நடைமுறைக்கு சாத்தியமான்றதை நம்ம வருங்காலங்களில் காத்திருந்தா பார்க்க வேண்டும். ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் தான் இந்த நிலைமை தெரியும். அதனால நம்ம வந்து காத்திருந்தா பார்க்கணும் இதோட நிலவரம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னாக்கா எங்களை யாரா தற்கொலைன்னு சொல்றது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. அப்படி சொன்னவங்களே பயந்து இப்ப அதெல்லாம் வாபஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டீங்க. சோ விஜய தொட்டிருக்க கூடாது, தொட்டுட்டு விஜய் சும்மா விட மாட்டாரு அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம குறி ஒண்ணு வச்ச தப்பக்கூடாது, அப்படி தப்புற மாதிரி இருந்தா குறிய வைக்கக்கூடாதுன்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இதை இவர் நேரடியாக யாரை தாக்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த விடிய திமுக அரசை தான் அவர் வந்து நேரடியாக வந்து தாக்கியிருக்காரு. இந்த மீட்டிங் எனக்கு தெரிஞ்சு டிவிகேல நடந்ததுலேயே இது ப்ராப்பர் ஆர்கனைஸ்டு மீட்டிங் அண்ட் ஆல்சோ அவங்க கொடுத்துருக்க அந்த வாக்குறுதிகள் அந்த எல்லாமே வந்து வருங்காலத்தில் சாத்தியமா என்பதை நம்ம காத்திருந்தா பார்க்கணும். இப்போ எனக்கு தெரிஞ்சு டிவிக்கே அவங்க லேர்ன் பண்ணிட்டாங்க. ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவங்களுடைய கம்பேக் ஃபயரா இருக்கும்னு சொன்னாங்க. அந்த கம்பேக் கண்டிப்பா ஃபயரா தான் இருக்கு. இது விடிய திமுக அரசுக்கு மேலும் அடிய தருன்றத நம்ம இங்க கண்கூட பாக்குறோம். ஸோ இந்த மாதிரி அரசியல் அப்டேட்ஸ் வேணும்னு நினைச்சேன் மறக்காம கதைப்போமா வித் மணி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்மள இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.